மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கிராம மக்களின் தாகத்தை தீர்க்கும் மத்திய அரசின் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் தங்களுக்கு தண்ணீர் வசதி கிடைக்கவில்லை என்று சேலம் அருகே உள்ள கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே உள்ள கொல்லப்பட்டி புதூர் பகுதியில் ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஆனால் இங்குள்ள மக்களுக்கு அன்றாடம் விநியோகிக்க வேண்டிய தண்ணீரானது கடந்த 3 முதல் 6 மாதங்களாக முற்றிலும் தடைப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்காக அருகில் உள்ள கோரிமேடு பகுதிக்கு நடந்து சென்று உப்பு தண்ணீரை எடுத்து வர வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குடிநீர் வராததால் வேலைக்கு செல்ல முடியவில்லை என்றும் குழந்தைகளை சரியாக பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை என்றும் கூறுகிறார்கள் அப்பகுதி மக்கள். ஊராட்சி அலுவலகத்தில் கேட்டால் மோட்டார் பழுது, டிரான்ஸ்பார்மர் எரிந்துவிட்டது என காரணம் சொல்லி அலைக்கழிக்கிறார்களாம். ஆனால் கடைசி வரை தண்ணீர் வந்தபாடில்லை என்கின்றனர் கிராமவாசிகள். எங்களுக்கு 3 மாசம் ஆகுது, தண்ணியே வரமாட்டேங்குது. போட்டு தரவங்களையும் கெடுக்கிறாங்க. தண்ணி கேட்டா இன்னைக்கு நாளைக்கு இங்க உப்பு தண்ணி வருது, அதுதான் பிடிக்க போறோம், அந்த தண்ணி எங்களை பிடிக்க வேணான்னு சொல்றாங்க. கேட்டா பஞ்சாயத்துல இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும், கேட்டா மோட்டர் சரியில்லை, பைப்பு வெந்துருச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. தண்ணிக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். தண்ணி தான் வேணும் எங்களுக்கு, மெயினா தண்ணி தான் பிரச்சனை. குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்பிச்சு விட முடியல, எதுவுமே எங்களால வேலைக்கு கூட போக முடியல. இந்த தண்ணினால 3 மாசமா எங்களால வேலைக்கு எதுக்குமே போக முடியல. தண்ணி தான் எங்களுக்கு மெயின். போடுறவங்களே வந்து கெடுக்கிறாங்க, பெட்டிஷன் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னு கெடுக்கிறாங்க. எனக்கு தண்ணி தாங்க நான் வேணும் மெயினா. மேலும் விவசாய நிலங்களில் உள்ள கிணறுகளில் தண்ணீர் எடுக்கச் சென்றால் வறட்சி காரணமாக விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும், இதனால் கிராம மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே சிக்கல் உருவாகும் சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பெயருக்கு மட்டும் பைப் போட்டார்கள், 6 மாதத்திற்கு ஒரு முறை தண்ணீர் வந்தால் அது திட்டமா என்றும், தண்ணீர் எடுக்கச் சென்ற கல்லூரி மாணவி ஒருவர் கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பைப்பு முன்னாடியே போட்டாங்க, பைப்பு கேட்காமையே போட்டு கொடுத்தாங்க. ஆனால் பைப்பு பேருக்கு தான் போட்டுக்கிறாங்க ஒழிய தண்ணி எந்த பைப்புமே வரல. எத்தனை பைப்புக்கு நீங்களே கூட பாருங்க, எந்த பைப்புமே தண்ணி வரல. ஒரு 6 மாதத்துக்கு மேலே தண்ணியே வரல. 6 மாதத்துக்கு 2 டைம் தான் தண்ணி வந்துச்சு. இங்கே இருக்கிறது ஒரு 50 குடும்பம் இருக்குது. 6 மாதத்துக்கு 2 டைம் தண்ணி வந்தால் சரியா போயிருங்களா? எல்லாம் தண்ணி பைப்புன்னு பேருக்கு போடுறாங்க, அதில் தண்ணியே வர மாட்டேங்குது. இவங்கெல்லாம் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் தண்ணி கொண்டு வராங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு போய் தண்ணி கொண்டு வரும்போது கீழே விழுந்து அந்த பிள்ளைங்க காயமாகி போச்சு. காலேஜ் போகிற பொண்ணு, அந்த பிள்ளைய கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்து வச்சுக்கிறோம். எங்களுக்கு என்னன்னா, பஞ்சாயத்து அங்கே அவங்க போட சொல்கிறாங்க, போடுறாங்க. பஞ்சாயத்து சரி வர எல்லாம் செயல்பட்டு குடிநீர் தண்ணியை ஒரு குடும்பத்துக்கு முக்கியமான அவசியமே தண்ணி தான். அந்த தண்ணியை முறைப்படி கொடுக்கணும்னு என்னோட வேண்டுகோளுங்க. அனைத்து வீடுகளிலும் ஏற்கனவே இருந்த குடிநீர் இணைப்புகளுக்கு மேலாக பைப்பை மட்டும் மாற்றி இருப்பதாகவும், திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட ஊராட்சி, நகராட்சி மற்றும் குடிநீர் வடிகால் துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து உடனடியாக குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கொல்லப்பட்டி புதூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.